அன்பார்ந்த இனமான உறவுகளே வணக்கம். வருகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நம்மளுடைய பொன்னான வாக்குகளை ஒரு வாக்கை கூட தவற விடாமல் ஒட்டுமொத்த வாக்குகளையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். நமது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அப்படி வழங்கக்கூடிய அந்த வாக்கு யாருக்கு அளிக்க வேண்டும், எதற்காக அளிக்க வேண்டும் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்த வாக்குச்சாவடியில் சென்று அந்த வாக்கை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அளிக்கக்கூடிய வாக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்கும் ஒட்டுமொத்த வேளாளர்களுக்கும் அது நலன் பயக்கக்கூடிய வேட்பாளராக இருக்க வேண்டும். நாம் உரிமையாக கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு சிக்கல்கள் போக்குவரத்து வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து நமக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய வேட்பாளராக இருக்க வேண்டும். அதை சிந்தித்து பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் தமிழகத்தில் வந்தவர்களெல்லாம் ஆண்டார்கள், வந்தேரிகளெல்லாம் ஆண்டார்கள். நாம் அதையெல்லாம் அனுபவித்து அடிமையாக நாம் திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி வந்தோம். ஆனால் பல நாளாக கண்ட கனவு, இந்த விவசாய குடியிலிருந்து ஒரு சாமானிய மகன், சாமானிய மக்களிலிருந்து ஒருவனாக முதலமைச்சராக வர முடியுமா என்ற கனவு இன்று நனவாகியிருக்கிறது. அப்படி நனவாகியவர்தான் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள். இன்று மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்று முதலமைச்சரானதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாத பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவரை ஒட்டுமொத்தமாக காலி செய்வதற்காக, அவர் மீது அந்த ஆட்சியை கலைப்பதற்காக பல முறை குற்றச்சாட்டுகளை திணித்தார்கள், போராடினார்கள், எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் திறமையான ஒரு நிர்வாகத்திறனை இந்த விவசாய குடியிலிருந்து வந்தவர் செய்ததால் தான் இன்று அதையெல்லாம் முறியடித்து ஒரு நல்ல ஆட்சியை ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த ஆட்சி தொடர வேண்டும். அப்படி இந்த சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் அந்த உச்சபட்ச அந்த பொறுப்பிலே இன்று அமர்ந்திருக்கும் பொழுது, நாம் யாருக்கும், அதாவது அந்த உச்சபட்ச பொறுப்பிலே ஒருவர் அமர்ந்திருக்கும் பொழுது நம் சமூகம் சார்ந்தவர்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு இருக்கின்ற நிலை. அந்த நிலையை நாம் அவசியம் ஒவ்வொருவரும், இந்த சமூகத்தை சார்ந்தவரும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்த நாம் உதவ வேண்டும். இதுதான் இதில் உள்ள நிலை. ஆனால் இன்று கொங்கு மண்டலத்திலே கொங்கு தலைவர் என்று சொல்லி திரிகின்ற ஒரு சிலர், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன், இதுவரை பல முறை பல கோடிக்கணக்கான பணங்களை வசூல் செய்து நான் தனி அதிகாரம் பெறுகிறேன் என்று சொன்னார். இதுவரை ஒரு முறை இருமுறை அல்ல, 3 முறை 4 முறை தேர்தலை சந்தித்து விட்டார். ஆனால் இதுவரை ஒரு பொள்ளாச்சியிலே பாராளுமன்ற தேர்தலில் நின்று தோல்வியுற்றார், சட்டமன்ற தேர்தலில் நின்று தோல்வியுற்றார். தொடர்ந்து அவர் தோல்வி தழுவி வருகிறார். இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்தால் ஒரு நெல்மணியை ஒரு கையில் எடுத்து கொடுத்தால் அது ராசியானது என்று இந்த சமூகத்தை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த சமூகத்தை, ஒரு ராசி இல்லாத கொங்கு தலைவர் என்ற பெயரை தமிழ்நாட்டுக்கு, இந்த சமூகத்துக்கும் பெற்றுத்தந்த ஒரே ஒரு முயற்சி தான் ஈஸ்வரன் என்பவர் செய்திருக்கின்றார். இன்று ராசி இல்லாத தலைவர் என்று அவருக்கு ஒரு பெயரை தமிழகத்தில் இன்று வழங்கியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் பெயர் பெற்றிருக்கிறார். இதுதான் அவர் செய்த சாதனை. அது மட்டுமல்ல, இத்தனை முறை தோற்றும் கூட ஒரு கவுன்சிலருக்கு கூட இதுவரை வெற்றி பெறவில்லை. மீண்டும் இந்த தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலிலே தோற்று போனால் அவரை கட்சியை விட்டு அவரை நீக்குவதாக அந்த கட்சியில் இருப்பவர்களே முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் நாம் நின்றால் தோற்று விடுவோம், கட்சியை விட்டு விலக்கி விடுவார்கள் என்று ஒரு அப்பாவி அல்ல, அவருடைய கைகூலி, அவரை நிறுத்தி பலிகடாக்கி இருக்கின்றார் சின்ராஜ் என்பவர். அவர் மீது அதைவிட மோசடி குற்றச்சாட்டுகளை அவர் இருக்கின்ற நிர்வாகம் பார்க்கின்ற அந்த மண்டபத்தில் இருப்பவர்களே அவரை பற்றி குற்றச்சாட்டுகளை நாமக்கல் மாவட்டத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நீங்கள் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள்.
இதெல்லாம் உண்மை இல்ல, பொய், எங்களை விமர்சிக்கிறார்கள் என்றே இவர்கள் சொல்லி 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 அந்த மக்களை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மீது குற்றச்சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நானும் இந்த சமூகத்தை சார்ந்தவன். எப்படியாவது இந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு இப்ப இதே ஈஸ்வரனுக்கு அந்த பொறுப்பு இருந்திருந்தால் அவரை நாங்கள் முன்னிறுத்துவதற்கு முழுமையாக பாடுபடுவோம். இதுதான் உண்மை. ஆனால் அவர் இதுவரை ராசி இல்லாமல் தொடர்ந்து தோற்று போய் பல மாநாடுகளை நடத்தி இதுதான் அவர் பொழப்பாக இருக்கிறது. அதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை. அவர் கூட்டணி வைத்த நபர் யார் தெரியுமா? கலாச்சாரம் பண்பாடை எவ்வளவு தூரம் சீர்குலைக்க முடியுமோ, கலப்பு திருமணத்தை ஆதரிக்க முடியுமோ, இந்த சமூகத்துக்கு எதிராக என்னென்ன கொள்கைகளை வகுக்க முடியுமோ அப்படிப்பட்ட கொள்கைகளை வகுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்திருக்கிறார் இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்க பாருங்க. அந்த கூட்டணியில் இப்ப ஒரே ஒரு நல்ல ஒரு கூட்டணி தலைவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? யோசனை பண்ணி பாருங்க. கவண்டனை வெட்டுவோம், கவண்டச்சியை கட்டுவோம் என்று சொன்ன அதியமான் அதை மட்டும் அவன் சொல்லல. முழுக்க பெஸ்ட் ராமசாமி, ஈஸ்வரன் எல்லாம் பண்ணை முதலாளிகள், இவர்களையெல்லாம் ஒழித்தால்தான் இவர்களோட நிலத்தை நாம் கைப்பற்ற முடியும் என்று ஊடகத்தில் பேசியவன். அவனோடு கூட்டணி. இன்னொருவர் இருக்கான். அவன் முதலியார் பொண்ணை முத்தமிடுவோம், வன்னியர் பொண்ணை கட்டி அணைப்போம், கவுண்டர் பொண்ணை காதலிப்போம் என்று கோஷம் போட்டு ஊர் முழுக்க பரப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அதோட மோசமான செயல்கள் எல்லாம் இந்த ஒரு சமூகத்தை இவ்வளவு கேவலமா ஊடகத்தில் பேச முடியாது, மேடையில் பேச முடியாது. அவ்வளவு மோசமா பேசின திருமாவளவன் அவரோடு கூட்டணி. கி வீரமணின்னு ஒருத்தர், திராவிட கழகம், அவரும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கார். அவர் எப்பவுமே அந்த கட்சியுடைய கூட்டணியாக தான் இருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நம்மளுடைய கலாச்சார பண்பாடத்தை கெடுக்கும் வகையில தாலியை அறுக்கின்ற போராட்டத்தை நடத்தியவன். எவ்வளவு மோசமா இந்த சமூகத்தை பேசணுமோ அவ்வளவு மோசமா பேசக்கூடிய ஒரு, அவனை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு அரக்கன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலை இந்து மதத்தை இதையும் கொச்சைப்படுத்தி பேசுவதில் அவனுக்கு ஒரு இனிமை, சந்தோஷம். அப்பேற்பட்டால் அவரு இந்த கூட்டணியில இருக்கிறார். இப்படி இந்த கூட்டணியில யாரா ஒருவர் இந்த விவசாய குடியில் இருக்கிறான், அதுல யாரும் கிடையாது. எல்லாம் இந்த சித்தாந்தம் பேசிக்கிட்டு இந்த கலப்பு ஏற்படுத்துறது, அதுக்காக குரல் கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் தான் அந்த கூட்டணியில் இருக்கார்கள். இவர்களோடு போய் கூட்டணி சேர்ந்து கொண்டு இவ்வளவு நாள் கனவாக இருந்த இந்த சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக வர முடியுமா என்ற ஒரு கனவை நனவாக்கி இன்று ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வேளாளர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இன்று சிறப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றதை விட வேற என்ன நமக்கு வேற நம்ம சாதிச்சிட போறோம். இன்னொன்னு, அவர் முதலமைச்சரா இருக்கிறார். எந்த திட்டத்தை வேணாலும் செயல்படுத்த முடியும். அவர்கிட்ட போய் உட்காந்து நம்ம உரிமையா கேட்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த சமூகம் அவரை நம்ம அவரோட கரத்தை வலுப்படுத்தலைன்னா வேற யாரு வலுப்படுத்த முடியும்? அவரை இத்தனை பேர் சேர்ந்து அவரை தாக்கிட்டு இருக்காங்க, மும்முனை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவர் கட்சியிலிருந்தே ஒருத்தர் பிரிஞ்சுட்டு போய் தினகரன் ஒருத்தர் அவரை காலி பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்சியில ஒட்டுமொத்த கட்சியும் எதுக்குது, அதுல அவங்க கட்சியிலிருந்தே பிரிஞ்சு போய் ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் இருக்கும் பொழுது நாமனாச்சும் அவருக்கு உறுதுணையா இருந்து அவருக்கான கரத்தை வலுப்படுத்தணும். அப்பதானே அது இந்த சமூகத்துக்கு செய்யற கடமை. ஆனா அதை செய்யாம அந்த யாரெல்லாம் காலி பண்றதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களோட அணியில போய் உட்கார்ந்து கொண்டு 5000 ஓட்டு கொடுத்தனாச்சு நாங்க வெற்றி பெறுவோம் என்று நாமக்கல்ல சின்ராஜன் ஒரு வேட்பாளரை ஈஸ்வரன் நிறுத்தியிருக்காரு. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவர் இந்த ஒரு வெள்ளாளரா இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி எல்லாம் போயிருக்க மாட்டார். அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்பதை பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் எழுதிவிட்டன. அதை பற்றி நாம் ஏற்கனவே விவாதமும் பேசி அதற்காக ஒரு மறுபறிக்கை கொடுங்கள், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் செய்யறோம், நாங்க காழ்ப்புணர்ச்சியில பேசல, நாங்க நீங்க சொன்னா தானே உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி பேச முடியும்னு பலமுறை நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா இதுவரை அவர் அதற்கு ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் முஸ்லிம் என்பதற்கு ஆதாரபூர்வமாக அவரே நடந்து கொள்கின்றார். நீங்க நல்லா பாருங்க, போன பொள்ளாச்சி தேர்தலில் அவர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் போது பேப்பர் விளம்பரத்தில் கொடுக்கறாங்க முஸ்லிம் சகோதரர்கள், திப்பு சுல்தான் கோட்டையிலே வெற்றி பெற போகும் எங்கள் மாமன் ஈஸ்வரன் அவர்களுக்கு மச்சானின் ஆதரவு அப்படின்னு சொல்லி
ஒரு பேப்பர் கட்டிங் தினமலர் பேப்பரில் வந்துச்சு. அந்த கட்டிங் நான் வச்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறாங்க. அவரோட கொங்குநாடு டிவின்னு இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அந்த டிவியில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கிறாங்க. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நிலா வடிவத்தில் இருக்கும். ஏன் நிலா வடிவத்தில் இருக்கு? அது முஸ்லீம் சகோதரர்களோட கொடியில் இருக்கிறது, அதை தான் போட்டிருக்காங்க. அது மட்டுமா, அசன் அலின்னு சொல்லி ராமேஸ்வரம் எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ, அவரோட மறைமுக உறவினர், அவரை கூட்டிட்டு போய் ராஜபக்சே கிட்ட சுனாமி இருப்பு கட்டடங்கள் கட்டுவதற்கு இன்ஜினியர் ஈஸ்வரன் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு வந்திருக்கார். வாங்கிட்டு வரலைன்னு அவரால் சொல்ல முடியுமா? இதே ஈரோட்டில் இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த அவருடைய கைக்கூலியா இருக்கிற ஒருவருக்கு அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்ததுக்கு இவருக்கு எவ்வளவு அங்க கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்களோ அதுக்கு உண்டான கமிஷன் இவருக்கு வந்துகிட்டு இருக்கு. நான் சமுதாய வேலை பார்க்கறேன், அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கியிருக்கார். இல்லைன்னு அவரால் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி அனைத்து திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அவர் கழுத்துல நாங்கள் தாலியை பார்த்ததே இல்லை. ஒரு கருகுமணி தான் போட்டிருப்பாங்க. அந்த கருகுமணி யாரு போட்டிருப்பா? முஸ்லீம் சகோதரிகள் தான் போடுவாங்க. அப்ப அவர் முழுக்க அவங்க சொன்ன மாதிரி, பத்திரிகையில சொன்ன மாதிரி, தஸ்தகீரோட மகன், அவரது தஸ்தகீர் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் அப்பான்னு சொல்றாங்க. அவரோட நிலங்கள்லாம் இவர் பேருக்கு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம அவருடைய இறுதிச் சடங்கை இவர் தான் போய் அந்த இஸ்லாம் முறைப்படி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவருடைய அந்த இதுல தான் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைச்சி இவர் வெளிநாடு போனதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யா? இத்தனை குற்றச்சாட்டு சொல்றாங்களே, ஏதாவது எல்லாம் பொய்ன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல பொய்னா அவர் ஒரு மறுபறிக்கை விட வேண்டியதானே? ஏன் விடல? அதுதான் காரணம். அவர் விட முடியாது. ஏன்னா அது ஆதாரபூர்வமா இருக்கு. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவர் நிறுத்தி இருக்கிற சின்ராஜுங்கிற வேட்பாளரும் பாவம், அவர் மேலையும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, மண்டபத்தில் கணக்கு காட்டாம பூராலாம் திருடி இருக்காரு, தின்றுருக்காருன்னு இப்போ மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து வாக்களிக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார், உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு நம் சமுதாயம் இன்றைக்கு உதவவில்லை என்றால் நீ எக்காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக உழைத்தோ இது பண்ணியோ பயனில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அவரை வலுப்படுத்த வேண்டும். அவர் செய்யவில்லை என்னால் புறக்கணிக்கலாம், அது வேற. ஆனால் இப்பொழுது வரை அவர் இந்த திட்டங்களை கொங்கு மண்டலத்திற்கு மிகப்பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி செய்யற அவருக்கு அவரோட கரத்தை வலுப்படுத்த ஒட்டுமொத்த நம் சமூகமும் அவர் பின்னால் நின்று ஒரே கோட்டிலே அவருக்கு நாம் உதவ வேண்டும். இந்த தேர்தலிலே அவர் வெற்றியடைய அவருடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என நீங்கள் அனைவரும் வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த ஈஸ்வரன் போன்ற இந்த தலைவர்களுடைய முகத்திரை தேர்தல் முடிந்த பிறகு கிழித்தெறியப்படும், தோலுரித்து காட்டப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அந்த ஈஸ்வரன் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய பெயரையே போய் இன்னொரு சமூகத்துக்கு தானை வார்த்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட இந்த சமூகத்துக்காக அவர் செய்யல, சமூகத்துக்கு துரோகமா எதிராக செஞ்சுட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவரை நம்பி நாம அவருடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காம நம்மளுடைய சமூகத்துடைய ஒரு பிரதிநிதியா இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரதிநிதியா ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட நம் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு நாம் முழுக்க ஆதரவை வழங்க வேண்டும் என உங்களை அன்போடு பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.